சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சேனல் வந்து 500 சப்ஸ்கிரைபரை தாண்டி போய்கிட்டு இருக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு. மேலும் மேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வருங்காலங்களில் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நமது ஊரின் நன்மைக்காகவும் நம்ம மக்களின் நன்மைக்காகவும் உள்ள வீடியோவாக தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 2 வாரமாக நம்ம ஊரில் மழை போட்டிருந்தாங்க. அதில் வந்து யார் யாருக்கு இருக்குது, எவ்வளோ இருக்குங்கிறத வரிசையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதை வந்து நாங்கள் ஆர்டியில் எப்படி கேட்டிருந்தோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நீங்களும் நாளைக்கு உங்களுடைய நலம் சம்மந்தமாக வேறு எந்த ஒரு விஷயம் சம்மந்தமாக, பொதுவான விஷயம் எது சம்மந்தமாக இருந்தாலும் நீங்களும் நாளைக்கு ஆர்டியில் போட்டு கேட்கலாம். இதை வந்து நான் முன்னாடி காட்டிட்டு அப்புறம் தான் அடுத்தடுத்த வீடியோ போட்டிருக்கணும். நம்ம நண்பர்கள் கேட்டதுக்காக அதை முன்னாடி போட்டு நாங்கள் ஆர்டியில் என்ன கேட்டிருந்தோம்னு சொல்லிவிட்டு நான் இப்போ காட்டுறேன். இதுதான் நம்ம அந்த ஃபார்மு. டிமி பேப்பரில் கூட நம்ம எழுதலாம். அனுப்புகிற இடத்துல உங்கள் பேர், தாப்பனார் பேர், கதவு எண்ணை போட்டுங்க. பெறுநர் இடத்துல பொது தகவல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர், திருவாரூர் மாவட்ட கலெக்டர் கூட நம்ம லெட்டர் போட்டுக்கலாம். அவங்க அப்படியே பாஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்தது வந்து என்னென்னா, நான் கேட்ட கேள்வி என்னென்னா, திருவாரூர் மாவட்டம் கூத்தாண்டு தாலுக்கா அத்திக்கடை கிராமம் சுக்காங்கினி புலை எண் 54 55 56 என்ன வகைப்பாட்டை சேர்ந்தது? 2வது புலை எண் 54 55 56 எத்தனை உட்பிரிவுகளை கொண்டது? புலை எண் 54 55 56 எந்தெந்த உட்பிரிவு யார் யார் பெயரில் பட்டா வழங்கப்பட்டுள்ளது? புலை எண் 54 55 56 ஏதேனும் கரைவெளி அமைப்புக்கு சொந்தமானதா? புலை எண் 54 55 56 நஞ்சையா உள்ளதா புஞ்சையா உள்ளதா? புலை எண் 54 55 56 சொத்துக்கள் தொடர்பாக மனை பிரிவாக மாற்றுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா என்ற விவரம் தரவும். புலை எண் 54 55 56 சொத்துக்களில் உள்ள பட்டா எண் மற்றும் பட்டாதாரர் பெயர் விவரம் தெரியப்படுத்தவும். நம்ம வந்து சர்வே எண் 56 அரசாங்கத்தின் இடம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம போன வாரம் வீடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி 54லையும் இருக்குது, 55லையும் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன செய்வோம்னா, அடுத்தடுத்த வாரம் மேப்போட அங்கே யார் யாருக்கு இருக்குது, எவ்வளோ இருக்குது, அவங்க பட்டா என்ன, அடுத்தது அரசாங்கத்தின் நிலம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வாரம் பார்ப்போம். நான் வந்து அடுத்தது வெவ்வேறு இடத்துலையும் அரசாங்கத்தின் நிலத்தை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். நம்ம ஊர் முழுவதும் கண்டுபிடிக்கணுன்னா நீ வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு எங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குங்கிறத கண்டுபிடிப்போம். நம்ம ஊராட்சி மன்ற தலைவிக்கு அரசாங்கத்தின் நிலம் எங்கே இருக்குன்னு இவனால் தெரிஞ்சிருக்கணும். அவங்க தெரிஞ்சிச்சா என்னன்னு எனக்கு தெரியலை. அதே நேரத்தில் நம்ம ஊரில் வந்து குப்பை கொட்டுறதுக்கு கிடங்கு வேணும்னு சொல்லிட்டு நிறையா தடவை நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். அதுக்கு வந்து ஊராட்சி மன்றத்தில் இடம் இல்லை அப்படின்ட்டு சொல்லி நம்ம தட்டி கழிச்சிருக்காங்க. இப்போதைக்கு 54 55 56 அரசாங்கத்து இடம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து அந்த இடத்த கைப்பற்றி குப்பை கிடங்குக்கு ஒரு வழி செய்யணும். அடுத்தது வந்து என்னென்னா, நம்ம ஊர் மக்கள்லாம் ஒரு உடற்பயிற்சி இல்லாமல் இருக்காங்க. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உடற்பயிற்சி இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உடற்பயிற்சி செய்யறதுக்கு அரசாங்க இடத்துல நம்ம ஊராட்சி மன்றம் ஜிம்மு அமைக்கணும். அடுத்தது வந்து ஒரு பூங்கா அமைக்கணும். நம்ம ஊராட்சி மன்றம் தான் இதை செய்யணும். அடுத்தது வந்து சிறுவர்களுக்கான விளையாட்டு மைதானம் அமைக்கணும். அடுத்தது வந்து நீச்சல் குளம் அமைக்கணும். அது வந்து நம்ம ஊராட்சி மன்ற தலைவி கூட நம்ம தேர்தல் அறிக்கையில் அவங்க தேர்தல் ஜெயிச்சா அமைச்சு தரப்படும் சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் செய்யலை. இனிமேல் செய்யணும். அடுத்தது எங்களுடைய ஜென்ரேஷனில் நாங்கள் ரொம்ப பேருக்கு நீச்சல் தெரியும். ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து நீச்சல் ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏதாச்சும் ஒன்று ஒரு சூழ்நிலை ஆற்றுக்குளத்தில் இறங்குற சூழ்நிலை வந்தால் கூட அவங்களுக்கு வந்து அதுலேருந்து தப்பிச்சு வர தெரியுமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான். அதே நேரத்தில் அது ஒன்றாச்சு. அடுத்தது வந்து என்னென்னா, அந்த காலத்தில் எல்லா மக்களும் ஆற்றுக்குளத்தில் அமுங்கி குளிப்பாங்க.
தலையில் முடி நரைக்காது, கண் பார்வை போகாது, பல் போகாது. ரொம்ப கலவியாக இருந்தால் கூட கொட்டைப்பாக்க கடித்து கடுகு பிடுங்க கடித்து சாப்பிடுவாங்க. அந்த மக்கள் நாங்கள் கண்ணு தெரிஞ்சு பார்த்துருக்கோம். அது இப்போ உள்ள மக்கள் 5 வயசுலேயே 10 வயசுலேயே கண்ணாடி போடுறது, 15 வயசு 20 வயசுலாம் தலைமுடி நரைச்சிடுது. ஏன்னா பல்லெல்லாம் இப்படி தான் இருக்குது. ஏன்னா அப்படி இருக்கும்போது நம்ம ஊர் மக்களின் நலனை கருதி, ஒவ்வொரு மக்களின் நலனை கருதி நம்ம ஊராட்சி மன்ற தலைவி அரசாங்க இடத்த கைப்பற்றி குப்பை கிடங்கு, ஜிம்மு, பூங்கா, சிறுவர்களுக்கான மைதானம், நீச்சல் குளம் போன்றவை அமைச்சு தருமாறு நமது ஊராட்சி மன்ற தலைவிக்கு நான் நம்ம சேனல் சார்பாக கோரிக்கையாக வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.